ஹாய் கைஸ், வெல்கம் டு குறிஞ்சி மலர்கள் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு கோயில் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களை காட்டிலும் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க தான் அதிக பேர் இருக்காங்க. நம்ம எல்லாத்துக்குமே வந்து மகாபாரத கதை ரொம்பவே நல்லா தெரியும். அதில் வந்து ரொம்ப ரொம்ப கெட்டவராக வர்ணிக்கப்படுற துரியோதனனுக்கு கூட நம்ம இந்தியாவில் கோயில் இருக்குதுங்க. அது வந்து கேரளாவில் பொருவலி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து மலநடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அங்கே வந்து துரியோதனுக்கு அந்த பகுதி மக்கள் வந்து ஒரு கோயிலே கட்டி கும்பிட்டு வர்றாங்க. அந்த கோயிலில் பார்த்திங்க அப்படின்னா சிலைகள் வந்து எதுவுமே இருக்காது. துரியோதனனை மட்டும் வச்சு சாமி கும்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமான இந்த கோயிலில் பார்த்திங்க அப்படின்னா மது பாட்டில் வச்சு தான் வந்து பூஜையே பண்ணுவாங்க. இந்த கோயில் பார்த்திங்க அப்படின்னா வெற்றிலை, புகையிலை, இந்த ரம் பாட்டில் இதெல்லாம் வச்சு தான் பூஜையே பண்ணுவாங்க. எதுக்காக அந்த ரம் பாட்டிலை வச்சு பூஜை பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதையே இருக்குது. அதாவது துரியோதனன் பாண்டவர்களை தேடி பல்வேறு காடுகளின் வழியாக வர்றப்போ தென்பகுதியில் இருக்கிற ஒரு மலைப்பகுதிக்கு வர்றாங்க. ரொம்ப தூரம் நடந்து வந்ததுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப தாகம் ஏற்படுது. இந்த தாகத்தை தணிக்கிறதுக்காக தண்ணி எங்கேயாச்சும் கிடைக்குமான்ட்டு பார்க்குறப்போ தூரத்தில் ஒரு குடியிருப்பு பகுதி கண்ணுக்கு தெரியுது. மக்கள் வசிக்கிற அந்த பகுதிக்கு போன துரியோதனன் எங்கேயாச்சும் தண்ணி கிடைக்குமான்ட்டு பார்க்குறாங்க. அப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து கதவை தட்டி எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்குறப்போ அதிலிருந்து வெளியே வந்த ஒரு வயசான அம்மா வந்து துரியோதனனை பார்த்துட்டு நான் உங்களுக்கு தண்ணி தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு துரியோதனன் வந்து பசின்னு வர்றவங்களுக்கு தாகம்னு வர்றவங்களுக்கு தரலைன்னா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்குறப்போ அந்த அம்மா உங்களை பார்த்தா வந்து உயர்ஜாதி வகுப்பை சேர்ந்த மாதிரி இருக்குது, நாங்கள் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள், நாங்கள் வந்து உங்களுக்கு தண்ணி கொடுத்தோன்னா எங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா, பசிக்கும் தாகத்துக்கும் ஜாதி இல்லை, மதமும் இல்லை, அதனால் தயவு செஞ்சு இப்போ எனக்கு தாகத்துக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. துரியோதனன் மேலே இறக்கப்பட்ட அந்த பெண்மணி ஒரு குடுவையில் இருக்கிற வெள்ளத்தை கொண்டு வந்து தர்றாங்க. அதை வந்து தாகத்தில் என்ன தண்ணினே தெரியாமல் ஃபுல்லாக வந்து துரியோதனன் குடிச்சிடுறாங்க. குடித்ததுக்கு அப்புறமா கேட்குறாங்க, அம்மா இந்த தண்ணி வந்து புளிப்பு சுவையாக இருக்குதே, இது என்ன தண்ணி அப்படின்னு கேட்குறப்போ அவங்க வந்து இது விருந்தினருக்கு கொடுக்குற ஒரு வகையான பானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதாங்க ரம். அவங்க வந்து அந்த புளிச்ச தண்ணியை ரம் மாதிரி இருக்கிறத வந்து துரியோதனனுக்கு கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா துரியோதனன் கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ கேளுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பெண்மணி வந்து எங்களுக்குன்ட்டு இந்த பகுதியில் ஒரு கோயில் வேணும் அப்படின்னு சொல்கிறப்போ துரியோதனன் வந்து இந்த வந்து குறுநில அரசு வந்து என்னோட பேரரசுக்கு கீழே இருக்கிறது தான், அதனால் அந்த தலைவர்கள்கிட்ட அந்த மன்னர்கள்கிட்ட சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு இதை நான் ஏற்பாடு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு சின்ன நிலப்பரப்பை கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான கோயிலை கட்டிக்க சொல்கிற மாதிரி அந்த தலைவர்கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த மக்கள் வந்து இந்த தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த மக்கள் வந்து நாங்கள் வந்து எந்த சிலையும் வச்சு வழிபடலை, துரியோதனனாகிய உங்களுக்கே வந்து நாங்கள் வழிபடுறோம் அப்படின்னு சொல்லி துரியோதனுக்காக இந்த கோயிலில் வந்து வழிபடுவாங்க. இந்த கோயிலில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க தான் பூஜையும் பண்ணுவாங்க. இந்த கோயிலில் மார்ச் மாதத்தில் வந்து ஒரு பெரிய விசேஷமே நடக்கும். அதில் வந்து பறை தருவாங்க. இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நெல்லில் வந்து அந்த பறையில் வச்சு நெல் அளந்து கொடுக்கறது, அதுதான் பறைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே நேர்ச்சிக்காக கோழி இருக்கும். இந்த கோழி வந்து குழந்தைங்க தலையை சுற்றி நேர்ச்சிக்கடன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து பயப்படாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமாக இந்த சுற்று வட்டார பகுதியில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த இதில் வந்து எந்த சிலையுமே கிடையாது. சுற்றி வர வந்து ஒரு சுவர் மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குறப்பயே தெரியும். நீங்கள் இந்த கோயிலுக்கு எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா கொல்லம் வந்துட்டு அங்கேருந்து ரெண்டுக்கு ஒரு கார் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து யாரை கேட்டாலுமே சொல்லுவாங்க மலநடா அப்படிங்கிற கோயில் எங்கே இருக்குதுன்ட்டு கேட்டாவே சொல்லுவாங்க. இந்த மாதிரி துரியோதனன் கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கனாவே சொல்லுவாங்க. பொருவலி பெருவிருத்தி மலநடா கோயில் அப்படின்னு இந்த கோயிலுக்கு பேர் இருக்குதுங்க. இது வந்து ஒரு சின்ன மலைப்பகுதியில் வந்து ஒரு சின்ன குன்றின் மேல் தான் இந்த கோயில் இருக்குது. பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கோயில். கோயிலுக்கு பின்னாடி வந்து அந்த மலையிலிருந்து பார்க்குறப்போ பேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பசுமையாக இருக்கும் கோயில் பின்னாடி. உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்பே தெரியும். அங்கெல்லாம் போயிட்டு நம்ம வந்து பார்த்துட்டு வரலாம். இந்த சைடில் அந்த பக்கம் அந்த மாதிரிலாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து பசுமையாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. நீங்கள் கேரளா வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு ஒரு டைம் வந்துட்டு போங்க.
இந்த துரியோதனன் பற்றின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றின இன்ஃபர்மேஷன் வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம குறிஞ்சி மலர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.